ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ் சொரட்டை குணுதல அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சோடியம் பேட்டரி இருக்குது. லேட்டஸ்ட் பேட்டரி வந்து காருக்கு போட்டுருக்குறாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட கார் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பேட்டரியும் அதே மாதிரி வந்து லித்தியம் பெரோபாஸ்பேட்டும் செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூட நம்மளுடைய முதல்முறை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிங்க, வண்டிக்கு வந்து லித்தியம் பெரோபாஸ் போட்டுக்கலாமா, நிறுத்தி வச்சுருந்தா நிறையா வந்து ட்ரை ஆயிடுது அப்படின்னு. ஆனால் வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்க்கலாம். ஒர்க்லாம் ஆகும். என்ன ஒன்று, லெட் ஆசிட் வந்து சீக்கிரமாக சார்ஜ் இறங்கி நிறுத்தி வண்டிக்கு லித்தியம் பெரோபாஸ் இறங்காது. ஆனால் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தான் வண்டி ஓகேங்களா. இதில் லெட் ஆசிட் இருக்குது, கலத்தி எடுத்துடலாம். ஓகே, இது ப்ளஸ், இது மைனஸ். கலத்திட்டு இது லித்தியம் சோடியம் பேட்டரி, இது லித்தியம் பெரோபாஸ்பேட் கழித்தாச்சு. இது சோடியம் பேட்டரி, லித்தியம் பெரோபாஸ்பேட். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சோடியம் பேட்டரி போடலாம். ஓகேங்களா? செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. மைனஸு ப்ளஸ்ஸு கரெக்டாக தான் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஆன் ஆயிடுச்சு. நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஆத்தரேஷன் க்ளீன் கேட்குது. ஒரே அடிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஒரே அடிக்கு ஸ்டார்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? ஃபுல்லாக கலத்திட்டு போட்ட பின்னாடி ஆத்தரேஷன் க்ளீன் கேட்குது பாருங்கள். போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சார்ஜ் எவ்வளோக்குன்னு செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர் போட்டு 12.29 இருக்குது. ரேஸ் பண்ணி பார்க்கலாம் சார்ஜ் இருக்கான்ட்டு. நிற்குது.
சார்ஜ் ஏறுது ஓகேங்களா, சார்ஜ் ஏறுது. கம்மியாக இப்போ எவ்வளோ இருந்துச்சு எத்தனை பாருங்கள், 42 ஃபுல்லாக சார்ஜ் ஏதான்னு பார்க்கலாம். ரேஸ் பண்ணி பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகும், ஃபுல்லாக சார்ஜ் ஏதான்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டாங்க, இது வந்து எலக்ட்ரிக், இது வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு பயன்படுமான்ட்டு. ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சுங்கிறனால ஸ்டார்ட் ஆகலையா, அது லித்தியம் பிரோபஸ் சென்சார் சொன்னாங்க. அதனால தான் இது செட்டப் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக ஆகும். நான் ஏற்கனவே கார் ரெடி பண்ணிக்கிறேன். சார்ஜ் ஏறுது ஓகேங்களா, சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்க. ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரே அடி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லேட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேஸ் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு, உடனே ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா. 30 ஹெச் தான் இருக்குது இதில். இது லித்தியம் பெரோபாஸ் பேட்டரி ஓகேங்களா. ஆன் ஆயிடுச்சு, சார்ஜ் கம்மியாகிடுச்சு. செல்ஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இது லித்தியம் பெரோபாஸ்க்கு, இது சோடியம் பேட்டரி, இது நார்மல் பேட்டரி ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். காருக்கு வந்து லித்தியம் பெரோபாஸ்பேட்டு, சோடியம் பேட்டரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் நல்லா ஒர்க் ஆகும் ஓகேங்களா. நிறைய நாள் ரொம்ப நாள் வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி போட்டுக்காங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு முன்னாடியே. லித்தியம் பெரோபாஸ்பேட்டு, சோடியம் பேட்டரி, லேட்டஸ்ட் ஓகேங்களா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு கிராமத்து மேலே ஏறி போகும்ல, நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும் ஓகேங்களா. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் ஜெய் மாதேஷ், பாய். நிறைய பேர் கேட்டிங்க, அதுக்கு தான் இந்த வீடியோ.